ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசியில் தான் வந்திருக்கோம். பிசியில் ஸ்டம்பிள் கேஸ் தாங்க ஆட போகிறோம். என்னடா பச்சை கலர்லாம் உண்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ பக்காக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிடுறேன், ஓகேவா? அது ஏதோ பக்காக இருக்குது கைஸ். ஓபிஎஸ்ஸே ஃபுல்லாக பக்காக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். அதை ஸ்க்ரீனும் கொஞ்சம் இறங்கி போயிருக்குது. பார்த்துக்கலாம். ஓபிஎஸ் ஸ்டூடியோ உங்களை நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ ரேங்க் சூஸ் தான் பண்ண போகிறோம். ஃபைனலி பிசி வாங்கியாச்சு ஒரு வழியா. இப்போ ரேங்க்கு தான் போகிறாங்க. பாருங்கள், எல்லாம் பச்சை கலரில் தான் இருக்குது. தங்கேஷ் எப்படியா இருக்குது பாருங்க. அந்த தொப்பி கூட பச்சை கலரில் தானே இருக்கும். அதான் அப்படி மாதிரி இருக்குங்க பாருங்க. டாக்டர் ஸ்ரீமஸ் கீழே பச்சை கலரில் தான் இருக்கும். அதனால தான் அப்படி இருக்குது, ஓகேவா? இது கொஞ்சம் வீடியோ லேக் அடிக்கும். ஏன்னா அது என்ன காலையில் தான் ஏற்றுனேன். ஓபிஎஸ் ஏற்றி கொஞ்ச நாள் கூட ஆகாது. அதனால தான் எனக்கு ஃபுல்லாக செட்டப் பண்ண தெரில. சும்மா போனேன், போயிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நான் பாட்டு ஃபஸ்ட் லைவை போட்டு விட்டேன். ஓயே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்தாச்சு. மறுபடியும் ரீமேட்ச் போகிறோம். ஓஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரீச்சே இல்லை, சுத்தமாக ரீச் இல்லாமல் இருக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரீச்சே இல்லை. இதில் வேறு நான் மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு இருந்தேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. அதான் மைண்ட் கிராஃப்ட் போடாமல் ஸ்டம்பிள் கேஸ் போட்டேன். ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்கும். அதனால் டார்க்காக இருக்குது கண்டி நான் இது ஸ்டம்பிள் கேஸ் மைண்ட் கிராஃப்ட் போடல, சரியா? அதனால தான் மைண்ட் கிராஃப்ட் போடல, கோச்சிக்கிடாதீங்க. நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு நான் வேணால் மைண்ட் கிராஃப்ட் போடுறேன். அதுவும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சூறாவளி மாரி விளாடுவோம் கைஸ். இதெல்லாம் நம்ம லேண்டு சூறை விட்டுலாங்க பாருங்க, வெடி போடுவோம். நாளைன்ற அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டுட்ருக்கோம். பிசியில் புது ஐடி ஓகேவா? ஸ்டம்பிள் கேஸ் பழைய ஐடி மொபைலு, இது பிசி. வா செத்துட்டேன் கைஸ். ஸோ அப்பாடிங்கிற பாருங்க. 70+ வரைக்கும் ஓகே. ஐயா நைஸ் ப்ரோ, 70+ இருக்கு. அது நமக்கு போதும். சொல்லியா பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, லேசர் ட்ரெஸ்ஸில் உள்ள பச்சை கலர் பிளாக்ல எப்படி இருக்குன்னு. நான் இதில் வேறு ஃபேஸ் காட்டி க்ரீன் ஸ்கின் வச்சு போடலான்னு இருந்தேன். நல்ல வேலை ஏதோ வந்துச்சு. ஓகே கைஸ், இது நம்ம இது லேசர் ட்ரெஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லேசர் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க இதில் கிளாசிக் கொடுக்க மாட்டாங்க. ஐயோவா பிசிங்கிற பாருங்க. ரேங்க்கில் கிளாசிக்கே கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளாசிக்கே ரேங்கில் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அப்படி இருக்கும். அதனால தான் கிளாசிக் இருந்தால் கூட கொஞ்சமாச்சும் ஆடலாம், இதுனா ஆடவே முடியாது. பிசியில் லைவ் போடலான்னு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் லைவ் விளாண்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் கேட்க மாட்டேது. அதனால தான் நானே பிசியிலேருந்து ஃபைலை எங்கள் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன். பிசியிலேருந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் தான் என்னோட வியூவர்ஸ்காண்டி இதை பண்ணுறேங்க. என்னோடய வியூவர்ஸ்காண்டி பண்ணுறேன். என்னோடய வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காண்டி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். सपोर्ट करो, लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो।
ஓகே. நாளை 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 என்று இன்றே இழக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஷிட் கைஸ், என்ன டேட்டம் டடக் டடக் மைனஸ் ஸ்டாப். ஓகே பார்த்துக்கலாம். வெற்றிக்கு தோல்வி முதற்குறி. அப்போ ரெண்டாவது குறி என்னது? பார்த்துக்கலாம். நம்ம தான் கைஸ், எப்பயுமே நம்ம தான், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நம்மலாம் இந்த டார்க் க்ரீனை மட்டும் போஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம தான், எப்பயுமே நம்ம தான் அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க, நல்லாவா இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது. சரி வீடியோ எடுத்துட்டோம். சரி ரொம்ப நாள் எதுக்கு போடலன்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு காரணம் வேண்டி தான். ஏன்னா வியூஸே இல்லை. நம்ம போட்டால் வியூஸ் போகுமா போதான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம வியூவர்ஸ் நம்மக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதை நான் வெளில சொல்லிக்க விரும்பலை. ஓ சரி அப்பா. ஓகே வந்து போயிட்டுருக்கோம் கைஸ். எப்படியா முடிக்கணும் அதை கிளாசிக் நினச்சி எப்படி பண்ணிட்டேன். அப்பா வந்து உள்ளே வந்தாச்சு. போயிரு கைஸ். அப்படியே போயிடணும். டடன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதை விட்டிக்கிறேன். வீட்டில் ஒரு மாதிரி கையாமையான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. சரி ஸ்கூலு வேறு கைஸ் நாளைக்கு. இந்த இளவெடுத்த ஸ்கூலு நோட்டு முடிக்கலன்னா வர சொல்லுறாங்க கைஸ். யாராவது போலீஸ்கிட்ட சொல்லுங்கள். இளவெடுத்த ஸ்கூல் சரி இதெல்லாம் ஒரு ஸ்கூலா கைஸ்? ஸ்கூலுக்கு எவனும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் விஷயத்தில் கடுப்பாக்கிடுங்க. அந்த நோட்ஸுங்க வரல தான் கைஸ் கடுப்பாகுதுன்னு சொல்ல. மற்றபடி எல்லாமே ஒன்றும் இல்லை, நோட்ஸுங்களை தான் கைஸ் கடுப்பாகுதே. நம்ம நோட்ஸ் முடிக்கலாம் அடிக்கிறாங்க. என்னது உள்ள போல ப்ளே ஏய் தம்பி கோபாலே ஹாஸ்பிட்டலாம் கம்ப்ளீட் தான் கைஸ் இருக்குது. அப்பயே வர முடியுது ப்ளே. என்ன சிந்தர்லையே ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி அமக்கரமாக இருக்கு. ஓ 5 மிட்டாய் இருங்க, வெளியே போய்ட்டு வரோம். டடன் ஓப்பன். உள்ளே போவோம். லாயினா ஃபஸ்ட்டு வீடியோவை நான் நொட்டிட்டு போயிடுச்சு. நம்ம உள்ளே போவோம் கைஸ். I said it's not it's ஐயோ என் மவுஸுக்குள்ள தீய வச்சு லாஸ்ட்டில் என் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் பிசி போய் பாருங்கள். பார்க்காதவங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டு விடுங்க. அப்படியே உள்ளே வந்தாச்சு ப்ளே.
20 மைனஸ் இருக்கு. பார்த்துக்கிறேன். நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு வருவேன்? எத்தனை மணிக்கோ வருவேன். கரெக்டாக டைம் எனக்கு தெரியல. கரெக்டாக 3 கரெக்டாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடனே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன், பிசியில் விளையாட உட்காந்துருவேன். அப்படியே அந்த ஓபிஎஸ்ஸை சரி பண்ணிட்டு 4 மணிக்குள்ளே வீடியோ போட்டு போய் 5 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவேன். என்ன நிற்கிது? இது வந்து வீடியோ ஒழிக்கிறேன்னு பாருங்கள், வருது பார்த்தீங்களா? நெட்டெலாம் கனெக்ட் ஆகிதாங்க சரி, ஆனால் வரவே மாட்டேது. என்னன்னே இல்லை, சரி கடுப்பாகுது. நான் நடக்கட்டுமே அப்படின்னு தான் என் வாழ்க்கையே இருக்குது. சரி, வீட்டில் போனால் வீட்டில், ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் நோட்டுன்னு சொல்லி அடிக்கிறாங்க பாருங்க. கருவிட்டான் எவனோ கருவிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எப்படியா சேர்த்தோம்னா ப்ளே அப்படா உள்ள பீச் மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். ஒரு மருகும் மனித விதட்டோம்னு வந்து போலாம். பிளாக் 3 மாஸ்டர் வச்சு. ஓ ஷேட், இந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓடுறது நல்லா இருக்குது, நிற்கிறது நல்லா இருக்குது, ஓடுறது நல்லா இருக்குது, ஜம்புக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஸ்கின்னு. அதனால தான் இது வந்து டெய்லி கிஃப்ட்டில் கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். டெய்லி கிஃப்ட்டில் கொடுத்த ஸ்கின்னு இவ்வளோ அழகாக இருக்குதா? எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னு தெரில. அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. இது எந்த கின்னு ஓயே, இது வந்து போகலாம். இது வந்து டக்குன்னு விழுந்துருவேன் பார்த்தீங்களா? நெட்டு இந்தாக்கா நீ அம்மா நான் விழுந்துச்சு. கடவுளே, அப்பா முருகையா, நமக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா யூடியூபர்ஸுமே இப்படி தான் நடக்குதா? கர்மா சப்புங்கிறாங்க இந்த மாதிரி. பார்த்துக்கலாம். நெவர் எவர் கிவ் அப். நம்ம வந்து மேட் ஆர்மி சைடு போவோம், அதை கொஞ்சம் ஓரமாக போவோம். அவங்க சைடை யூடியூபரை நம்ம கமெண்ட் பண்ண இல்லை, நம்ம அவங்க பற்றி பேசவோன்னா அப்புறம் ஏதாவது கான்ட்ரவர்சி எதுவும் ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் கொஞ்சமாச்சு ரீச் ஆகுது, கான்ட்ரவர்சி அதுன்னு வந்துச்சுன்னா முடிச்சு விட்றாங்க நம்ம. ஓ ஏ லெஜெண்ட்ரி. என்னங்க பறக்க விட்றாங்க பாருங்க. எடி மஜாவாக இருக்கா? மஜா. இந்த பச்சை கலர் இருக்கிறதாங்க ஸ்லாக் ஆகுது. நான் அந்த பிசி வெளியே போனேன்ல எக்ஸிட் பண்ணும்போது, அப்போ பச்சை கலர் அங்கே இல்லவே இல்லை. அப்போ லேக் ஆகலை பார்த்தீங்களா? இப்போ தான் லேக் ஆகுது. அப்போ இந்த டார்க் க்ரீன் தான் பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து சரி பண்ணிடுறேன் அப்படியே. அதுவும் இல்லாமல் அந்த கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. தயிர் ஓவராக ஊற்றி சாப்பிட்டேன். இல்லை கைஸ், நான் எப்போவுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சில நேரம் ஃபேனில் இருப்பேன், சில நேரம் ஃபேன் சவுண்டு ஓவராக கேட்கும்ல, அந்த நேரம் ஏசியை போட்டு உட்காந்துருவேன். கதவை போட்டு ஏசியை போட்டு உட்காந்து இது கொடுப்பேன். ஆனால் இப்போ வர வீடியோலாம் வாய்ஸ் கிளியர் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெட்செட் இருக்குல்ல, பிசி வாங்கினா ஹெட்செட் ஃப்ரீயாக இருந்தாங்க. அந்த ஹெட்செட்டில் சைடில் வாய்கிட்ட தூக்கி வைப்போம்ல, அந்த மைக் இருக்கிறதுனால அதை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மொபைலில் கனெக்ட் பண்ணிடுவேன். செட் எப்படியோ நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் கைஸ். இந்த மேப்லாம் இந்த மேப் ஆர்டி ரைடர் கேமிங் ப்ரோ, அவர் என் ஃப்ரெண்டு. அவர் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அவர் சேனலில் போய் பாருங்கள்.
ரைடர் ப்ரோ, ரைடர் கேமிங், ரைடர் கேமரா கேமிங்கா, ரைடர் கேமிங் அவர் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் ஸ்டம்பிள் கேஸ் போடுவார், அவர் பிசி தான். ஸ்டம்பிள் கேஸு நிறையா போடுவார், ஹியூமன் ஃபர்ஸ்ட் பிளட் போடுவார், மைண்ட் கிராஃப்ட் போடுறாரு. அவருக்கு நல்ல ரீச் இருக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் தான் கேஸ், இன்னும் ஒரு 75 இல்லை 80 அப்படி எடுத்தால் போதும். 40 கூட எடுத்தால் போதும் கேஸ், டக்குன்னு போயிடலாம். அப்பாடே கரெக்டாக கோல்டு போனாலும் முடிச்சுக்கிறேன் கேஸ். கோல்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். கஷ்டம்லாம் இல்லை, போயிடலாம் ஈஸியாக. நம்ம இப்போ வந்து அடுத்து என்னது பிளாட்டினமா, அடுத்து பிளாட்டினம் தான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ நேரமாக லோடாகுது, ஒருவேளை மறுபடியும் வெளியே தள்ளிடும் தான் நினைக்கேன். ரொம்ப நேரமாக லோடாகுது. ஒன்றரை செட் கழிச்சு ஓயே மக்களை, ஏசி போட்டிருக்கனால ரொம்ப இதாக இருக்குது. லேசர் ட்ரெஸ்ஸா, லேசர் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளாடே கஷ்டமாக இருக்குது. எபிலிட்டிலாம் தெரியுங்க, அப்புறம் எபிலிட்டியாக இல்லாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் என் பழைய ஐடியில் பண்ண தப்பை இதில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா பஞ்சு வாங்குற அளவுக்கு வச்சு நான் வந்து தேவையில்லாமல் எல்லாம் எபிலிட்டி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் பஞ்சு மட்டும் வாங்குறதுக்காண்டி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இடத்துல பஞ்சு இருக்குது, எப்படி ஒரு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, போன ஈவெண்ட் இருக்குல்ல, போன ஈவெண்ட்டுக்கு முந்தின ஈவெண்ட், அந்த ஹீரோ vs வில்லன் அந்த இதில் வந்து நான் அந்த ஈவெண்ட் கரெக்டாக முடியும் போது எனக்கு ஒரு 100 இது தந்தாங்க. 100 எபிலிட்டிக்கு இருந்தாங்க. என்கிட்ட ஒரு 40 இருந்தது. ஒன்று நான் லெவலப் பாஸில் ஒரு 20 கிடச்ச, அந்த பாஸில் ஒரு 20 கிடச்சோன்னே நான் பாட்டை அப்படியே பஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓ கைஸ், உங்கள்கிட்ட பேசிட்டு கீழே விட்டேன்னா ஒரு ரேட் எவ்வளோ போட்டுருக்கு, எவ்வளோ வந்திருக்கு 70+. ஓகே போயிட்டோம். அப்பா இது போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், பா வந்தாச்சு ஒரு வழியா. ஓய்ஸ் நல்லா கைத்துருங்க. ஓய்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் தமிழ் கேமிங். நம்ம ஓபிஎஸ்ல வந்தாச்சு. பை. உங்களிடம் விடைபெறுவது விஜய் தமிழ் கேமிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை. See you.